மக்களே, ஐஜேவேஸ் நியூஸுக்கு வந்திருக்கீங்க. நான் உங்கள் ஐஜே. இன்னைக்கு நாம் பேச போகிற சம்பவம் கேட்டால் உங்களுக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்கும். ஒரு பரிசு பெற்ற சமையல்காரர், அமெரிக்காவில் பேரு வாங்கின சமையல்காரர், மாணவர்களுக்கு சமைச்சு கொடுக்குற பல்கலைக்கழகத்தில் வேலை. அவனோட சொந்த மனைவியை தங்கும் விடுதி அறையில் வச்சு கை கால் வேறு பொருட்கள் வச்சு அடிச்சே கொண்டுட்டான். காவல்துறை வந்தப்போ அவங்களையும் தாக்கியிருக்கான். ஏன், எதுக்கு, என்ன நடந்துச்சாங்க விடுதியில், அறையில், முழுக்கதையும் காவல்துறை அறிக்கை, நீதிமன்ற விவரம் எல்லாத்தையும் தோலுரிச்சு காட்ட போறேன். ஐஜேவேஸ் நியூஸ் நாடகம் இல்ல, தகவல் மற்றும் உண்மை மற்றும் தொடங்கலாம். ஏப்ரல் 2026 23 புதன்கிழமை இரவு மாலை 7:40 மணி அளவில் யூமாஸ் வளாக மைய தங்கும் விடுதி, மாசசூசெட்ஸ் ஆம்ஹர்ஸ்ட் பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள இருக்கிற தங்கும் விடுதி. காவல்துறை அவசர அழைப்பு வருது. தங்கும் விடுதி அறை ஒன்றுல பிரச்சனை. காவல்துறை போறாங்க. அறக்கதவை திறந்துடனே அங்க நடந்தது ஒரு கொடூரமான மோதல். 36 வயசு ஜெஃப்ரி மெக்டொனால்ட் அவன் தான் குற்றவாளி. காவல்துறையை பார்த்த உடனே பொருட்களை தூக்கெறிகிறான். ஒரு அதிகாரி முகத்திலேயே பல தடவை அடிக்கிறான். கஷ்டப்பட்டு அவனை அடக்கி கைது பண்றாங்க. அப்புறம் அறையுள்ள போய் பார்த்தா படுக்கையில 31 வயசு எம்மா மெக்டொனால்ட், ஜெஃப்ரியோட மனைவி, உயிர் இல்லை, அந்த இடத்திலேயே இறப்பு. காவல்துறை அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, காயங்களின் தன்மை கொடூரமான தாக்குதல் காட்டுது. அதாவது கொடூரமாக தாக்கப்பட்டிருந்திருக்காங்க. ஜெஃப்ரி கைது ஆன உடனே என்ன சொன்னான் தெரியுமா? நான் தான் அடிச்சேன், கை கால் வேறு பொருட்கள் வச்சு அடிச்சேன், என்னோட நோக்கம் அவளை கொள்றதான் ஒத்துக்கிட்டான். மச்சி குற்றத்தை ஒப்புக்கிட்டார். யார் இந்த ஜெஃப்ரி எம்மா? இப்ப கேள்வி வரும், யார் இவங்க? ஏன் பல்கலைக்கழகத்து தங்கும் விடுதியில இருந்தாங்க? ஜெஃப்ரி மெக்டொனால்ட் விப்ரஹாம் மாசசூசெட்ஸ் சேர்ந்தவர். தலைமை துணை சமையல்காரர், அதாவது தலைமை சமையல்காரர்களுக்கு அடுத்த பெரிய பதவி. யூமாஸ் ஆம்ஹர்ஸ்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தார். பரிசு பெற்ற சமையல்காரர், ஆண்டின் சிறந்த சமையல்காரர் பரிசு கூட வாங்கியிருக்கான். மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கு தினமும் சமைச்சு போடுற வேலை. எம்மா மெக்டொனால்ட் 31 வயசு. இவங்களும் யூமாஸ் பல்கலைக்கழகத்துல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. திருமணமான தம்பதி 2 பேரும் ஒரே வளாகத்தில் வேலை. பல்கலைக்கழக தங்கும் விடுதினா என்ன? ஊழியர்கள், விடுதியினர்கள், பெற்றோர்கள் தங்குவதற்காக வளாகத்துக்குள்ளே இருக்கிற விடுதி. அங்கதான் இவங்க அறை எடுத்து தங்கியிருக்காங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. காலையில மாணவர்களுக்கு காலை உணவு சமைச்சு கொடுத்த சமையல்காரர் இரவுல மனைவியே கொலை பண்ணியிருக்கான் அதே வளாகத்துல. எப்படிடா இப்படி மாற முடியும்? இப்ப அதிகாரப்பூர்வங்களுக்கு வருவோம். பாஸ்டன் குளோப் காவல்துறை அறிக்கை வெளியிட்டு இருக்கு. காவல்துறை அறிக்கை சொல்றது, ஜெஃப்ரி தானா சொன்னான், கைகால் மற்றும் பல்வேறு பொருட்கள் வச்சு அடிச்சேன்னு, மனைவியை கொல்லணும் தான் அடிச்சேன்னு தெளிவா சொன்னான். காவல்துறை வந்தப்போ வன்முறையா நடந்துக்கிட்டான். அதிகாரியை தாக்கியிருக்கான். எம்மா உடல்ல பெரிய காயங்கள், சாதாரண அடியில கொடூரமான தாக்குதல். நீதிமன்றத்துல என்ன ஆச்சு? ஜெஃப்ரியை நீதிமன்றத்தில் நிறுத்தினாங்க. குற்றச்சாட்டு முதல்நிலை கொலை, அதாவது திட்டமிட்ட கொலை. ஆனா நீதிமன்றத்தில் அவன் என்ன சொன்ன தெரியுமா? குற்றமற்றவன். காவல்துறை கிட்ட நான் தான் கொன்னேன்னு சொன்னவன் நீதிபதி முன்னாடி இல்ல, நான் கொலை பண்ணலன்னு சொல்றேன். ஏன் வழக்கறிஞர் அப்படி சொல்லியிருப்பாரா? இல்லைன்னா தற்காலிக பைத்தியமா? மனித சிறையில் கதை சொல்ல போறானா? இப்போ வழக்கு நடந்துட்டு இருக்கு, விசாரணை தொடங்கும். முக்கிய கேள்வி என்னன்னா, ஏன் கொலை பண்ணலாம்? காவல்துறை அதிகாரப்பூர்வமான காரணம் சொல்லலை. ஆனா நாம 3 காரணம் சொல்லுவோம். 1, குடும்ப வன்முறையா இருக்கலாம். அமெரிக்கால ஒவ்வொரு நிமிஷமும் 20 பேர் குடும்ப வன்முறையில தாக்கப்படுறாங்க. திருமணமான தம்பதிக்குள்ள சண்டை முத்தி கொலை வரைக்கும் போயிருக்கலாம். தங்கும் விடுதி அறையின வீட்டுல இல்லாம விடுதியில ஏன்? ஏற்கனவே பிரச்சனையா? பிரிஞ்சு வாழ்ந்தாங்களா? 2வது காரணம் மனநிலை அல்லது போதைப் பொருள். சமையல்கார வேலை அதிக அழுத்தம், பரிசு பெற்ற சமயக்காரனா இன்னும் அழுத்தம், மன அழுத்தம், குடி, போதைப் பொருள், ஏதாவது காரணம் இருக்கலாம். காவல்துறை வந்தப்போ பைத்தியம் பிடிச்ச மாதிரி விவரிச்சாங்க, அதாவது பைத்தியம் மாதிரி நடந்துக்கிட்டான்னு. 3வது காரணம் இருக்கலாம், திட்டமிட்டு கொலையாகவும் இருக்கலாம். கொலைதான் நோக்கம்னு அவனே சொல்லியிருக்கான். முதல் நிலை கொலை குற்றச்சாட்டு போட்டிருக்காங்க. அப்போ திட்டமிட்டு தான் கொலை பண்ணியிருக்காங்க. ஆனா ஏன்? பணமா, வேற உறவா? நமக்கு தெரியல. விசாரணைதான் தெரிய வரும். இதுல நாம கத்துக்க வேண்டியது 3 விஷயத்த சொல்லி கொடுக்குது. 1, முகத்தை பார்த்து ஏமாறாதீங்க. பரிசு பெற்ற சமையல்காரர், மாணவனுக்கு சமைச்சு கொடுக்குற நல்லவன். ஆனா வீட்டுல மிருகம், வெளியே ஒரு முகம், வீட்டுல வேற முகம். 2வது, குடும்ப வன்முறை அறை புரிய இன்கோன் பண்ணாதீங்க. உங்க பக்கத்து வீட்டுல நண்பர் பட்டத்துல யாராவது அடி வாங்குறாங்கன்னா தயங்காம காவல்துறைக்கு சொல்லுங்க. ஒரு தொலைபேசி அழைப்பு ஒரு உயிரை காப்பாற்றும். 3வது, மனநிலை முக்கியம். மன அழுத்தம், கோபம், குடி இதெல்லாம் கட்டுப்படுத்த தெரியலைன்னா உதவிகள். நான் ஆம்பளை தற்பெருமை பார்க்காதீங்க. மன மருத்துவ கிட்ட போறது தப்பு இல்லை. எம்மாவுக்கு நடந்தது நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம். விழிப்பாருங்க. அவ்வளவுதான் மக்களே. ஜெஃப்ரி மெக்டொனால்ட் வழக்கு இன்னும் முடியல. நீதிமன்ற விசாரணை தொடங்கினா அடுத்த தகவலை கொண்டு வாருங்க. உங்களுக்கு என்ன தோணுது? கருத்து பகுதியில் சொல்லுங்க. ஜெஃப்ரிக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு, குடும்ப வன்முறையை எப்படி தடுக்கலாம், இந்த காலம் பசங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஐஜேவேஸ் நியூஸ் பதிவு செய்யுங்க. அடுத்த காணொலி பேசுறதுல $320 மில்லியன் மோசடி எப்படி பிடிச்சாங்கன்னு அதன் சுவாரஸ்யமா இருக்கும். நான் உங்க ஐஜே. நாடகம் இல்லை, தகவல் மற்றும் உண்மை மட்டும் பார்த்துக்கலாம்.